இயேசுவை ஒருவன் அறிய வேண்டுமானால், பரலோகத்தை ஒருவன் அறிய வேண்டுமானால், பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றினால் தான் அது கிடைக்கும். இறைவனடி சேரனா செத்து போறது இல்லப்பா. செத்து போன பிறகு இறைவனடி சேர முடியாது. இப்பவே இறைவனடிக்கு வந்துடணும். உலகத்தில் நீ சாகருக்கு முன்னாடி, கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இயேசுநாதர் வந்துடணும். செத்து போன பிறகுலாம் இறைவனடியெல்லாம் சேர முடியாது. வேற ஒரு இயேசு, அது உபவாசம் எடுக்காத இயேசு. வேறொரு இயேசு, ஜெபிக்காத இயேசு. வேறொரு இயேசு, பரிசுத்த ஆவி பெறாத இயேசு. வேறொரு இயேசு, பிசாசினாலே சோதிக்கப்படாத இயேசு. நாங்க பிரசங்கியாத இயேசு. அதை விட்டுட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறது, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது, காலம் பூரா வீணா போச்சு. ஆசவா போயிடாத. இனி கொஞ்சம் காலம் தான் இருப்ப பூமியில. அதுக்குள்ள நீ ரட்சிக்கப்படும். அதுக்குள்ள நீ இயேசுவை தரிசிக்கணும். நாசரேத்துல இருந்து நன்மை வரக்கூடுமோன்னு பேசிட்டு இருக்காதே, வந்து பார். எங்களோட சேர்ந்து முடநாள் பண்ணிட்டு பா. எங்களோட சேர்ந்து உபவாசம் இருந்து பார், ஜெபம் பண்ணிப்பார். பரலோகம் உனக்காக வானங்களை திறக்கும். தம்மை அவர் வெளிப்படுத்துவார். ஆவியானவர் இறங்கி வந்து உன்னை நிரப்புவார். அப்ப தெரியும் நாங்க சொல்ற இயேசு, நாங்கள் பிரசிக்கிற இயேசு யாரு. அவன் என்ன செய்வான்? அசுத்தாவி உள்ள வந்துருது, அவனை கசக்குது, அவளை போட்டு கசக்குது, விபச்சாரத்தில் தள்ளுது, வேசித்தனத்தில் தள்ளுது. சிந்தனை எல்லாம் வேசித்தனம், விபச்சார சிந்தனை, வேசித்தன சிந்தனை, பணாசை சிந்தனை, களவாணி புத்தி, திருட்டு புத்தி, பொய் பொய் பேசு, பொய் எழுது. இப்படி அசுத்த ஆவிகள் திருச்சபைகளை மோசம் வைத்துக் கொண்டிருக்கிறது. திருச்சபை நடத்தும் தலைவர்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான், அந்த விழிப்புணர்வை உண்டாக்குவதற்குத்தான் திருச்சபைகளை கூட்டி சேர்த்து விவிதமான ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கப்படுகிறது. ஆரம்ப காலங்களிலே அப்படி இப்படி அடைந்து கொண்டுதான் இருக்கும் நாணலை போல. அந்த நாணலை போல அசைந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் தொழில், உன் வருமானம், உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். பலவீனப்பட்ட பகுதிகளை எல்லாம் கர்த்தர் வெட்டி எறிந்து உன்னை பலமுள்ள மகனாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தவும், அவருடைய வேத வாக்கியங்களை சிந்திக்கவும் கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த இரவு வேளையிலே நமக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 41-42 வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 41-42. அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு போதுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயது முடிந்தவுடனே யோர்தான் நதிக்கு கடந்து போய் யோவான் ஸ்நானகனின் மூலமாக தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபிக்கிறார். புறாவின் ரூபத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வேற உண்டாகுது, அசிரி சத்தம். இவர் என்னுடைய நேசகுமார், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கேட்க. இதை ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற யோவான் ஸ்நானன் இதையெல்லாம் பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் வந்து இவர்கிட்ட மூழ்கு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு போறாங்க. அதுல ஒரு ஆளா இயேசுநாதரும் போய் தண்ணீருக்குள்ள மூழ்கி ஸ்நானம் பெற்று வருகிறார். இவர் ஜெபிக்கிறார்.
ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் உருவத்தில் இப்படி வந்து இறங்குகிறார். இதை யோவான் ஸ்நானகன் பார்க்குறான். அடுத்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கு, இவருக்கு செவி கொடுங்க. இதெல்லாம் கவனிச்சு பார்த்த ஸ்நானன் யோவான் ஸ்நானன் ஒரு திருப்தி, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியான ஒரு ஊழியத்தை உடையவன் இந்த யோவான் ஸ்நானன். அவனுக்கு பேர் யோவான். அவன் ஸ்நானம் கொடுத்ததுனால அவனுக்கு யோவான் ஸ்நானன் என்று பெயர் வழங்கலாயிற்று. ஆயிரக்கணக்கான பேருக்கு தண்ணீருக்குள்ள முக்கி ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கான். யாரும் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல, யாருக்கும் வானம் திறக்கப்பட்டது மாதிரி தெரியல, யார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறத அவன் பார்க்கல. இப்போ இவரை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அவனுடைய சபை, அவனுக்கு கொஞ்சம் மக்கள், ஞானஸ்நானம் கொடுக்குற ஊழியத்தை பிரதானமாக செய்கிறான். யூதேயா தேசம், எருசலேம் மாநகரம் உள்ள மக்கள்லாம் இவனை பற்றி பேசிக் கொள்கிறார், இவனுடைய ஊழியத்தை பற்றி பேசிக் கொள்கிறார். இப்படி ஒரு ஆள் யோர்தான் நதியில் ஸ்நானம் கொடுக்குறாரு. ஒரு பேரும் புகழோடு அவன் ஸ்நானம் கொடுக்கிறத ஒரு ஊழியமாகவே செய்து கொண்டு வருகிறார். ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம்லாம் அறிவிக்க மாட்டான், கிராமங்களுக்கு போக மாட்டான், பட்டணங்களுக்கு போக மாட்டான். இவனை தேடிதான் மக்கள் வருவாங்க. அப்படி வர்ற மக்களுக்கு வசனங்களை சொல்லுவான். அப்புறம் தண்ணீருக்குள்ளே முக்கி விட்டுருவான். ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். அப்போ இந்த ஊழியத்தை அவன் செய்ய வரும் பொழுது தேவன் அவனிடத்தில் ஒன்று சொல்லி இருந்தார், நீ ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டே போ. அப்படி ஞானஸ்நானம் ஒன்றை எடுக்க வர்றவங்க மத்தியில் யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறத பார்ப்பாயோ அவர்தான் சர்வதேச மனித சமுதாயத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அனுப்பினார். தேவனால் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு பேர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி நினைக்கக்கூடாது. இயேசுனாருக்கு ஒரு பேர், இயேசுன்னு ஒரு பேர் இருக்கிறது போல, கிறிஸ்துன்னு ஒரு பேர் இருக்கிறது போல, ஆட்டுக்குட்டின்னு ஒரு பேர். அப்ப தேவனிடத்தில் இருந்து இறங்கி வந்தபடியினால் அவருக்கு தேவ ஆட்டுக்குட்டி என்ற பெயர். எதற்காக இந்த ஆட்டுக்குட்டியை உலகத்துக்கு அனுப்பினார் தேவன்? முழு மனித சமுதாயத்தினுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு என்பவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். அவருக்கு ஒரு பெயர் ஆட்டுக்குட்டி. அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் என்பதற்கு அடையாளம் இந்த யோவான் ஸ்நானனிடத்தில் தேவனே சொல்லி அனுப்புகிறார். நீ ஞானஸ்நான ஊழியத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறாரோ, வானம் யாருக்கு திறக்கப்படுகிறதோ அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் ஆட்டுக்குட்டி. இவன் அதை அப்படியே சொன்னான். இவர் ஞானஸ்நானம் எடுத்து கரைக்கு வந்தார், வானத்தை அண்ணாந்து வந்து ஜெபம் பண்ணார், வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவி இறங்கினார். அப்புறம் தேவ சத்தம், அசிரி சத்தம் ஒரு கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று அனுப்புனவரே சாட்சி கொடுக்கிறார். அவருடைய சத்தம் அந்த இடத்துல கேட்குது. ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். யோவான் இதெல்லாம் பார்த்து விட்டு இவன் சாட்சி கொடுத்தான், நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று யோவான் சொன்னார். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று ஞானஸ்நானம் கொடுத்த ஸ்நானன் சொன்னார். இது அவனுடைய சீசர்கள்
இதை கேட்டார்கள். உங்களைப் போல நானும் இவரை அறியாதிருந்தேன். ஒரு தச்சனுடைய குமாரன், அவனுடைய தாயின் பெயர் மரியாள், அவனோடு பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்க என்ற ஒரு அடையாளத்தோடு தான் இயேசுவை பார்த்தார்கள். யூத சமுதாயம், நாசரேத்தூரில் இருந்தவர்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். இன்னும் சிலர் இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று பார்த்தார்கள். உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி இவர்தான் என்று சொன்னார்கள். சிலருக்குத்தான் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் என்பது வெளியரங்கமாய் தெரிகிறது. மாதாவுக்கு மையன் தொழில், தச்சு தொழில், மரியாளுக்கு மையன், வளர்ப்பு தந்தை யோசேப்பு, இதைத்தான் பேசுறேன். அப்படி போயிடு. அவர் யார் என்ற வெளிப்பாடு இல்லை. இன்னும் சிலர் அவர் செய்கிற அடையாளங்கள், அற்புதங்களை பார்த்துவிட்டு அவர் ஒரு உலகத்தில் வருகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். குமாரனை பிதா எவனுக்கு வெளிப்படுத்தவில்லையோ அவனுக்கு தெரியாது. குமாரன் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்தவில்லையோ அவனுக்கு பிதாவை தெரியாது. இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்றே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவாக இயேசு சொன்னார். உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே அவன் சபையில் இருந்த 2 பேர் அந்த சபையை விட்டு கலந்துட்டான். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரன் அல்ல, நான் தண்ணீரினால் ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். அந்த மெய்யான ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தார். இதை கேட்ட உடனே அவன் சபையில் இருந்த 2 பேர் கிளம்பிட்டான். ஓ, நம்ம பாஸ்டரை விட, நம்ம ஊழியக்காரரை விட இவர் பெரிய அனுபவம் இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்தாவியை பெற்றுட்டு அவர் போகும்போது பின்னாடியே போகிறான் 2 பேருக்கு. ஒருவனுக்கு பெயர் அந்திரேயா, இன்னொருவனுக்கு பெயர் ஜான், யோவான். எதிரார் போயிட்டே இருக்காரு, இவங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவர் திரும்பி பார்த்தாரு, என்னப்பா, என்ன விஷயம்? இல்லை, நீர் எங்கே தங்குகிறீர்? எங்கே தங்குகிறீர்? வந்து பார், அவ்வளவுதான். வழக்கம்லாம் சொல்ல முடியாது. ஃபாலோ மீ, வந்து பார். இயேசுவை ஒருவன் அறிய வேண்டுமானால், பரலோகத்தை ஒருவன் அறிய வேண்டுமானால், பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றினால்தான் அது கிடைக்கும். வேற அவனை இவனை, தேச தலைவனை, கட்சி தலைவனை, மத தலைவனை எவனாவது புகழ்ந்து பேசி அவங்களுக்கு பின்னாடி போவான்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதுதான் தேவன் இவர்களுக்கும் கொடுப்பார். மத தலைவர்களும் கட்சி தலைவர்களும் பரலோகத்துக்கு கொண்டு போவாங்களா? இவங்க இயேசுதான் வழி. தெளிவாக அவர் சொன்னார், நானே வழி, என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாங்கள் நேரடியாக தெய்வத்திட்ட போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்ல வைக்கிறான் பிசாசு. அப்படிப்பட்ட நம்பிக்கை ஊட்டுகிறது பிசாசு. சாத்தானுடைய தந்திரங்களை திருச்சபை மக்கள் அறிந்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை ஊட்டுகிறான் பாருங்க பிசாசு. Through proper channel, only one Jesus Christ. இந்த உலகத்தில் இறைவனிடத்திலே போய் சேர்வதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கொண்டவர் மட்டுமே. வேற எந்த நாமத்தில் யார் யார் இந்த உலகத்தில் கட்சி தலைவர்களாக, மத தலைவர்களாக, ஆட்சி தலைவர்களாக, அரசு தலைவர்களாக எவன் பிறந்து வளர்ந்தாலும் சரி அத்தனை பேரும் நரக கிடிக்கு போவான்னு வேதம் சொல்லுது. இயேசுநாதர் தான் சேனல், அவர் தான் வாய்க்கால், வழி. அங்க இருந்து ஆசீர்வாதம் வர்றதுக்கும் அவர் தான் சேனல், வாய்க்கால், வழி.
இங்க இருந்து தேவனிடத்தில் தொடர்பு கொள்வதற்கும் வாய்க்கால் வழி ஜீசஸ் தான். இந்த அறிவு இல்லாதவனுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும். கல்லறைக்கு பின்னாடி, சுடுகாட்டுக்கு பின்னாடி அவன் போறது அக்னி கடல், நரக அக்னி. இதை எல்லாரும் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத தலைவர்கள் அறியணும், கட்சி தலைவர்கள் அறியணும், ஆட்சி தலைவர்கள் அறியணும். இந்த உலகத்தில் எதெல்லாம் பெரியவர்களாக தங்களை விளங்க பண்ணானா அத்தனை வகையிலும் அறியணும் இயேசு கிறிஸ்து என்பவரை. அவரை நெருங்கினால், அவரை அறிந்தால் அவர் பரலோகத்துக்கு வழியை காட்டுவார். பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் தம் மூலமாக அவரோடு காணக்கூடாத இறைவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. இறைவனடி சேரனா செத்து பிறகு போறதில்லப்பா. செத்து போன பிறகு இறைவனடி சேர முடியாது. இப்பவே இறைவனடிக்கு வந்துடணும். உலகத்தில் நீ சாகருக்கு முன்னாடி, கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இயேசுநாதர் வந்துடணும். செத்து போன பிறகுலாம் இறைவனடியெல்லாம் சேர முடியாது. இப்பவே விழிப்புணர்வு வேணும். இயேசு என்பவரை அறிய வேண்டும். அப்ப அறிந்ததினாலே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரன் அல்ல, நான் தண்ணீரினால் ஜலத்தினால் ஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் இருக்கிறாரே, அவர் பரிசுத்த ஆவியினாலே ஸ்நானம் கொடுப்பார், அக்னினாலே ஸ்நானம் கொடுப்பார் என்று தெளிவா இயேசுவை பற்றி பேசினானே. அதனால அவனுடைய சபையில் அவனோட ஐக்கியமாக இருந்த 2 பேர் அங்கிருந்து பிரிஞ்சு ஏசுநாதருக்கு பின்னாடி வந்தாங்க. இவர் பரிசுத்தாவி பெற்ற பிறகு வனாந்தரத்துக்கு போறார், வீட்டுக்கு போல. சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க பெற்றவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க. பரிசுத்தாவி பெற்றார் அது வேற மாதிரி நடத்தும். பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தாவியனவர்கள் அப்படி நடத்துவார். வேற ஆவியை பெற்றவர்கள் வேற மாதிரி நடத்தும். அவங்களும் நாங்கள் ஆவிக்குரியவன்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை காலில் பூச்சுத்துன்னு வந்தால் நம்புவான். இறைவனை அறிந்தவன் நம்ப முடியாது, நம்ப மாட்டான். நேரம் வனாந்தரத்து போயிட்டார். 40 நாள் 40 டே புஷியாமலும் குடியாமலும் இறைவனுடைய சமூகத்திலே அவர் பிரேயரில் இருந்தார். அப்போ ஞானஸ்நானம் எடுத்தா ஜெபிக்க பழகணும். ஜெபம் பண்ணா ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டுச்சா பரிசுத்தாவி வந்து இறங்குவார். ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் பரிசுத்தாவி வந்து இறங்கணும். பரிசுத்தாவி வந்துட்டாரா அவர் எங்கே நடத்துவாரு? வனாந்தரத்து. பிசாசினாலே சோதிக்கப்படும்படிக்கு லூக்கா 4:1-2 வாசிங்க. அப்ப பாருங்க, ஞானதானம் எடுத்த பிறகு ஜெபம் பண்றார், வானம் திறக்கப்படுற மாதிரி ஜெபிக்கிறார். இப்போ திருச்சபை மக்கள் அதை ஃபாலோ பண்ணும்ல. ஏசுநாதரை பின்பற்றுகிறோம் சொன்னா ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வேற ஒரு இயேசுன்னு எழுதுறான் பவுல், அந்த இயேசுவை பின்பற்றுவாங்க. அவங்க எல்லாம் ஜெபிக்க மாட்டாங்க. 2 கொரிந்தியர் 11:4 வாசிங்க. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானார், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போ அங்க பவுல் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை மக்களுக்கே சொல்லிடுறான். அவன் தான் சபையின் காவலர், சத்தியத்தின் காவலர். அதனால தெளிவா மக்களுக்கு சொல்லி கொடுக்குறான். புரிஞ்சுக்க, வேறொரு இயேசுன்னு ஒரு இயேசு இருக்காரு. தெரியுமா அந்த இயேசு எப்படி இருப்பாருன்னு? வேறொரு ஆவி கையை தட்டிட்டு அந்நிய வசப்படுத்துறாங்களே, அது வேறொரு ஆவி. அந்த ஆவி எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, கிராமங்கள் பட்டணங்கள்லாம். அது மக்கள் கேட்குறாங்க, அந்த சுவிசேஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியலைன்னா பரலோகம் போக முடியாது. தெரியும். சத்தியத்தின் காவலன்
சொல்லித் தருகிறான். சபையின் காவலன் சொல்லித் தருகிறான். வேறொரு இயேசு, அது உபவாசம் எடுக்காத இயேசு, வேறொரு இயேசு, ஜெபிக்காத இயேசு, வேறொரு இயேசு, பரிசுத்த ஆவி பெறாத இயேசு, வேறொரு இயேசு, பிசாசினாலே சோதிக்கப்படாத இயேசு. நாங்க பிரசங்கியாத இயேசு. நாங்க பிரசங்கிக்கிற இயேசு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஜெபம் பண்ணி வானத்தை திறக்கிறவர். நாங்க பிரசங்கம் பண்ற இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு பாஸ்டிங் பிரேயர்ல 40 நாள் உட்கார்ந்து இருக்கிறவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு சிலுவையில் அறையப்பட்டவர். மனித குலத்துக்காக, மனித சமுதாயத்துக்காக, பாவம் நீங்குவதற்காக, செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பரிகாரமாக ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை சிந்தினவர் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. நாங்கள் இயேசுவை நம்புறோம். என்ன நம்புற? எதுக்காக நம்புற? நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். சிலுவையில் அறையப்படாத இயேசுவை பேசுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். மரித்த இயேசு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு, 3ஆம் நாள் பாதாளத்தை மரத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு, நாங்கள் அவரை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். நாங்கள் இயேசுவை நம்புகிறோம். அதைத்தான் பவுல் சொல்றான், நாங்கள் பிரசங்கியாத இயேசு. 1ஆம் நூற்றாண்டுல எந்திரிச்சிட்டாங்க, சாசு எழுப்பி விட்டுருச்சு நிறைய பேர். ஏசு ஏசுன்னு சொல்றாங்க. ஏசு ஏசுன்னு சொன்னா ரசிக்கப்பட்டலாமா? எவ்வளவு தந்திரமா பிசாசு அதை வச்சு மடக்கிறான் மக்களை. ஏசுன்னு சொல்லு, ஏசுன்னு சொல்லு, ஏசுன்னு சொல்லிட்டா நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை பிசாசு பிரசவம் பண்றான். நாங்கள் சொல்லாத சுவிசேஷத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். 1ஆம் நூற்றாண்டு தொடங்கியாச்சு. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு. இத்தனை நூற்றாண்டுகளா பிசாசு இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்த இயேசுவை பேசிக்கிட்டு இருக்கான். மக்கள் அதை நம்புறாங்க. அந்த இயேசுவை ஆராதிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களும் இயேசு தான் ஆராதிக்கிறாங்க, இவங்களும் தான் இயேசு ஆராதிக்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான்னு பார்க்குறவனு கேட்குறவனு சொல்லிட்டு இந்த மெய்யான இயேசுக்குள்ளே வரவிடாதபடிக்கு பிசாசு தடுக்குது. மெய்யான ஆராதனை எது? மெய்யான திருச்சபை எது? மெய்யான இயேசு யாரு? அறியக்கூடாத அளவுக்கு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் பிசாசானவர். தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவருடைய கண்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு அவருடைய மனக்கண்களை பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானு தெரியும். குருட்டு பயிர்களுக்கும் குருடிக்கு அப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் நம்புவாங்க. யார் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு? யார்? அறிவு வேணும். ஏசு ஏசுன்னு சொல்றதுனால எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு கூடாது. அது வேற, இது வேற. பவுல் பிரிச்சு காமிச்சான். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஸ்நானம் எடுத்தார். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு பரிசுத்த ஆவி பெற்றார். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஜெபம் பண்ணினார். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உபவாசம் எடுத்தார். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினார். உலகத்தை பற்றி பேசல. அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் பேசவில்லையே. அவர்களெல்லாம் இறை சித்தம் செய்யும்படியாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பாத்திரங்கள். அதனால அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் மகிமையான ராஜ்யத்தை குறித்தது. அதனால பவுல் பின்னாடி வந்தான், அப்போஸ்தலருக்கு பின்னாடி பவுல் வந்தான். அவனும் தெளிவா சொன்னான். இப்போ இயேசு இயேசுன்னு எல்லாரும் சொல்றாங்க, இயேசுவை பற்றி சொல்றாங்க. நாங்கள் ஒரு இடத்துல சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு போகிறோம். ஒரு 10, 60, 70 பேர் போயிட்டு இருக்கோம். இப்போ கிராம கிராமமாக போயிட்டு இருக்கோம். பிரதிகள் கொடுக்குறோம், புதிய ஏற்பாடு கொடுக்குறோம், தெருவில் 2 பாட்டு பாடுறோம், சாட்சி சொல்கிறோம், சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம்.
அப்போ ஒவ்வொரு கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போகும்போது ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு சௌகரியெல்லாம் போகிறாங்க டாக்ஸ் கொடுத்துட்டு. அப்போ அங்கேருந்து கிராஸ் பண்ணி 2-3 பேர் வேலைக்கு போகிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், அதில் ஒரு வயசான பாட்டி, வயசான தாத்தா வந்துட்டு இருக்காரு வேலைக்கு போகிறது. தாத்தா ஒரு கூட்டம் போகிறாங்களே, அவங்க யாரு? அவங்களா? அவங்க கிறிஸ்தவங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்க? அது மரியாதை கும்பிடணுமா? நாங்கள் கிராமமாக அலைஞ்சு கஞ்சியும் ஒழுங்காக குடிக்காம இந்த கிராமங்களுக்கு நுழைஞ்சா அதுக்கு ஒன்று கற்பனை படிக்கிறதுக்கு இப்படித்தான் மக்கள் இருக்காங்க. ஏதோ பேப்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. மரியாதை கும்பிடவே சொல்லலை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம். அப்போ அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சில பெரிய இடத்துல இருந்தாங்க. என்னையா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அது இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. இந்த அந்தி கிறிஸ்து வருவான்னு சொன்னாங்க பற்றியா, அது இவங்க தான். அப்படியா? இவ்வளவு தேடி வந்து இத்தனை கிராமங்களை அலைஞ்சு ஒரு சுவிசேஷம் சொன்னால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். நம்ம சொல்கிறது ஒன்றும் ஏற மாட்டேங்குது, இன்னும் தள்ளி போகிறோம். அவன் சொல்கிறான், என்ன இதை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா? எங்கள் ஊரில் அந்த காலத்தில் கட்டினாங்க வெள்ளக்காரங்க, எவ்வளோ பெரிய கோவில் பற்றிலாம், எவ்வளோ பெரிய கோபுரம், உச்சி கோபுரம். அதை விட மகிமையானது என்னையா இருக்கு? அங்கிட்டு ஒருத்தன் இருக்கிறேன். சுவிசேஷம் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ இப்படி கிராமங்களில் போய் சுவிசேஷங்களை சொல்லும்போது ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அவங்க கட்டியிருக்கிற பெரிய கோபுரத்தை பற்றி பேசுகிறாங்க. வெள்ளக்காரன் காலத்தில் உள்ளதுயா, அந்த காலத்தில் கட்டினது, எங்கள் பாட்டம் போட்ட காலத்தில் உள்ளது. இன்னைக்கு அது எவ்வளவு பேர் புகழோடு நிற்கிது பற்றில. பரலோகத்துக்கு போகிறத பற்றி நாங்கள் பேசுகிறோம், அவங்க என்னத்தை பேசுகிறாங்க பற்றில. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள ஒவ்வொரு கருத்தை பிசாசு வச்சிருக்கான். இது இவங்களே ஏற்படுத்துகிற கருத்து அல்ல, பிசாசு. அவனுக்கு சுவிசேஷம் போயிடக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. அவங்கள கேட்க விடாமல் இப்படிப்பட்ட கருத்துக்களினால மனசுக்குள்ள நிரப்பி மெய்யான வழியை சிந்திக்கக்கூடாதபடி, மெய் தெய்வத்தை சேர்ந்து விடாதபடி, அவங்கள ஆரம்பத்திலேயே பிரிக்கணுன்றதுக்காக மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை, பொய் நம்பிக்கைகளை பரப்பி வைத்திருக்கிறான் பிசாசாரவன். அவனுடைய பிடியில் இருந்து மக்களை விடுவிக்கணும். அதுக்கு தான் பிரேயர். ஜெபக்கூட்டம் எதுக்கு நடத்துறாங்க? அந்தகாரத்தின் பிடிக்குள் சிக்கி இருக்கிற மக்களை ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வருவதற்கு தான் பிரேயர் மீட்டிங். அந்த அலையிலே சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. ஜெபம் பண்ணினா பிசாசுடைய ராஜ்யம் இடிக்கப்படும், அந்தகார வல்லமைகள் தகர்க்கப்படும். அதுக்குள்ள அந்த அந்தகாரத்துக்குள்ள சிக்கி இருக்கிற மக்களுடைய ஆன்மாக்கள் மீட்கப்பட்டு ஆச்சரியமான ஒளி ஜீசஸ் அவருக்குள்ளே, அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதான் தேவராஜ்யம். இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தா வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, இதெல்லாம் பிசாசு பூத்தி விட்டுறேன். இதனால ஜனங்கள் பார்க்குறாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஒரிஜினலுக்குள்ள வரவிடாதபடிக்கு தடுக்கிற தீய சக்திகள், பொல்லாத ஆவிகள், அந்தகார வல்லமைகள், வானத்திலும் பூமியிலும் அநேக கர்த்தாக்களும் தேவர்களும் தேவிகளும் உண்டு. இவைகளெல்லாம் மக்களை தன் பால் இழுத்து வச்சிருக்கு. அவனுடைய பிடியில் இருந்து வெளியே கொண்டு வரணும்னா ஜெபம் இருக்கணும். அதுலேயும் இந்த ஜாதி பிசாசு இருக்கு, அதுக்கு உபவாச ஜெபம் இருக்கணும். சும்மா ஏஜி நாமத்தை சொன்ன உடனே போகாது. ஏசுநாதனே பாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்றாரு 40 days. வெளியில இருக்கிற மக்களை கட்டடத்துக்குள்ள கொண்டு வர்றது பெரிய வேலை. கட்டடத்துக்குள்ள வந்த மக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அதை விட பெரிய வேலை. ரட்சிப்புக்குள்ள வந்த மக்களை பரிசுத்த ஆவியோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும், அதை விட பெரிய வேலை. இதெல்லாம் படிப்படியாக நடக்கணும். சாது செய்ய விட மாட்டான். ஒவ்வொரு வேலைக்கு குறுக்க வந்துடுவான், மைண்டை மாத்திடுவான்.
போராடணும். யாக்கோபை பற்றி இயேசுவானவர் சொன்னார், கர்த்தருடைய தூதனானவர், நீ மனுஷரோடும் போராடினாய், இறைவனோடும் போராடினாய், நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி அவர்களை மேற்கொண்டாயே என்ற பெரிய சாட்சி கொடுத்தார். ஒரு நாள் இரவு முழுவதும் தூங்காமல் அவன் ஜெபம் பண்ணினான். அதனால அந்த சாட்சி கொடுத்தார். தூக்கத்தை தியாகம் பண்ணணும்ல. ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும். பரலோகம் போக வேண்டுமானால் கொஞ்சம் தியாகம் பண்ணணும். தேவனை தரிசிக்கணும்னா கொஞ்சம் தியாகம் பண்ணணும். சாப்பாட்டை தியாகம் பண்ணணும், தூக்கத்தை தியாகம் பண்ணணும். அப்ப ரட்சகர் இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம், கிறிஸ்தவ திருச்சபை இயேசு போன பாதையில போகணும். அப்படி இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை தான் தேவ சித்தம் செய்ய தகுதி உள்ளவர்களாக தேவன் பார்க்கிறார். மற்றபடி தேவ சித்தம் செய்ய முடியாது. அப்ப 40 நாளும் உபவாசம் இருந்து முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த நேரம் பார்த்து சாத்தான் வந்துட்டான். உமக்கு பசிக்குது, நீர் பாஸ்டிங் பிரேயர் பண்ணியிருக்கிறீர், அதனால நீர் வீட்டில் போய் சமைச்சு எப்போ சாப்பிட போறீர்? 40 நாள் வங்கோடையாக கிடந்திருக்கீர், தண்ணி கூட குடிக்கல, சாப்பிடல. அதனால இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும். ஏன்னா 40 நாள் ஜெபம் பண்ணி வரம் வந்திருக்கு, உமக்கு வரம் வந்திருக்கு. வரம் தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார், உனக்கு வரங்களை தந்திருக்கிறார். இந்த கல்லுகளை பார்த்து அப்பமாக கிடவது என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பமாயிரும். நீர் இங்கேயே சாப்பிட்டு பசி அறிட்டு போகலாம். ஆண்டவர் புரிந்து கொண்டார். என்ன போசிக்கிறோம்னா தேவன்ல போசிக்கணும். சாசா போசிக்கிறது யார் மூலமா வந்தா என்ன? நம்ம பசியோட இருந்தோம்ல, இப்ப பசிக்குது, சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட வைப்பான். அநேகர் அப்படி சாப்பிட்டு திடுறான். இவெல்லாம் பிசாசுக்கு ஊழியத்தான் செய்வான். ஆனா இயேசுநாதர் மட்டும் தேவனால் போஷிக்கப்படணும், தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் சாகிற வரைக்கும் இறைவனுடைய சித்தம் தான் செய்யணும்னு சொல்லி தீர்மானிச்சு தன்னை டெடிகேட் பண்ண ஒரு இயேசு. அப்ப பிசாசு எவ்வளவு தந்திரமா பசிக்கிற நேரம் பார்த்து வர்றான் பாருங்க. அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது சாத்தான் கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி சொல்கிறான். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, இந்த வார்த்தை பிசாசினிட்டிருந்து வந்திருக்கு. அப்போ சொன்னாரு, சாசை ஜெயிக்கிறதுக்கு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனிதன் வெறும் ஜடம் அல்ல, வெறும் மாம்ச பிண்டம் அல்ல மனிதன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆவியின் மனிதன் இருக்கிறான். அவனை ஆத்துமா என்றும் ஆவி என்றும் அநேகர் சொல்லுகிறார்கள். மனிதனை கர்த்தர் மண்ணை எடுத்து மண்ணினால் உருவாக்கி மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொன்ன அதே இடத்திலே அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த பொம்மைக்குள் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ சுவாசம் பெற்று ஜீவ ஆத்மாவானான். அப்படினால் வாழக்கூடிய ஒரு மனிதனை ஒரு மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே இறைவன் படைத்திருக்கிறார். மனிதன் ஆவியின் மனிதனும் புறம்பான மனிதன் சரீர மனிதனும் ரெண்டு மனுஷிகம் மனித தத்துவம் ரெண்டு. ஒன்று ஆன்மீக மனிதன், மற்றொன்று சரீர மனிதன். சரீர மனிதன் வெளிப்படுவதற்கு தாயும் தந்தையும் அவசியம். இரத்தத்தினாலும் மனுஷ சித்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறக்கக்கூடிய பிறப்பு சரீர பிறப்பு. இந்த மாம்ச சித்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் பிறக்கக்கூடிய பிறப்புக்கு பேர் மறுபிறப்பு. ஆவியின் மனிதன் மறுபடி பிறக்க வேண்டும். ஏன் பிறக்க வேண்டும்? அவன் செத்து போனான். எப்பொழுது செத்தான்? ஏதேனிலே ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாது என்று விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை என்று புசித்தார்களோ அன்றே நீ சாகவே சாவாய் என்று இறைவன் சொல்லி இருந்தார். அப்பொழுதே உள்ளான மனிதன் ஆவியின் மனிதன் அந்த பழத்தை பறித்து புருஷனும் மனைவியும் புசித்த பொழுது ஆவியின் மனிதன் மரித்து விட்டான்.
அவனை திரும்ப ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து விடக்கூடாது. அதுக்காக தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். ஆவியின் மனிதன் மரித்த நிலையிலேயே ஆதாம் ஏவாள் தோட்டத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டார்கள். சரீர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தோட்டத்தை விட்டு வெளியே வந்து சரீரத்தின்படி வாழ்ந்தார்கள். குடும்பம் நடத்தினாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. பழுகி பெருகுவாயாக, பூமியை நிரப்புவாயாக என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தி பிள்ளைகளை பெற்று அப்படியே சந்ததி சந்ததியா பிறந்து 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 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. குடும்பம் நடத்துறாங்க, பிள்ளைகளை பெற்றுறாங்க. ஆவியின் மனிதன் மரித்திருக்கிறானே, அதை பற்றி யாராவது கவலைப்படுகிறார்களா? தத்துவம் பேசுறான். கிரேக்கர்கள் ஆட்சியின் காலத்திலே கிரேக்க தத்துவ மேதைகள், தத்துவ பிதாக்கள், தத்துவ சாஸ்திரிகள், சாக்ரட்டிஸ் பேசினான், பிளேட்டோ பேசினான், அரிஸ்டாட்டில் பேசினான், அவனுடைய பாதத்தில் படித்த கமாலியல் பேசினான், அவனுடைய பாதத்தில் படித்த நம்முடைய திருச்சபையின் தலகர்த்தன் பவுலு பேசினார். தத்துவம் பேசினா போதுமா? பரலோகம் போயிட முடியுமா? உலகத்தில் எவனுக்கும் பேச தெரியாது. அப்படிப்பட்ட தத்துவங்களை பேசிட்ட ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களை விட்டு விலகு. ஞானமா தெரியும், அதுல சிக்க வச்சிருவான் பிசாசு. தப்பனும் ஆண்டவர் இயேசுவும் பின்பற்றின சீடர்களும் பள்ளிக்கூடம் போகாதவர்கள், படிக்காதவர்கள், எழுத்து அறிவே இல்லாதவர்கள். தொழில் தெரியும், குடும்பம் தெரியும். அதுக்கு பிறகுதான் அவங்க இறை சித்தம் செய்யும்படியாக இயேசு முதலாவது வருகிறார். இறை சித்தம் செய்யணும்னா வர வேண்டிய பாதை என்னன்னு படிக்கணும். அதை படிக்காதவன்லாம் என்ன இறை சித்தம் செய்வான்? அவன் சித்தம் தான் செய்வான். அவனுக்கு போயிடுச்சுன்னா சாப்பிடுவான். அவனுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்குமோ ட்ரெஸ் எடுப்பேன். அவன் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறானோ அப்படி நடத்துவேன். நல்லா இறை சித்தம் செய்கிறவனா? பேச்சும் பிரசவம் அல்ல இறை சித்தம். டெடிகேட் பண்ணி வாழ்ந்து காமிக்கணும் புறம்பே இருக்கிற மக்கள் மத்தியில். இறை சித்தத்தை செஞ்சு வாழ்ந்து காமிக்கணும். ஏசுனார் அப்படி வாழ்ந்து காமிச்சார். அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். அதற்கு பின்பு வந்த பவுலும் பவுலை சார்ந்தவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். வெறும் பேச்சிலையும் பிரசங்கத்திலையும் மட்டும் இறை சித்தத்தை பற்றி பேசுறது இவன் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. இறை சித்தம்னா என்னன்னு தெரியாதவெல்லாம் பிரசம் பண்ணிட்டு இருக்கான். அவர்கள் பேசுகிற இயேசு வேற, அவர் பிரசங்கிக்கிற சுவிசேஷமே வேற. இதெல்லாம் பகுத்தறிவிலே நீ செத்து நிறைந்து பெறுவ. பகுத்து எடுக்க தெரியணும். சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானதிலையும் தரம் பிடிக்கணும். எது தரமானது? 12, 16, 22, 24? எந்த கேரட்டியா? சுத்தமான தங்கம் தரம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது தரங்கட்ட வாழ்க்கையா? நிறுத்து பார்ப்பார் ஆண்டவர். மேனே தெக்கையில் உப்பாரிசி தூக்கிடுவார். அவர் தான் நாட்டை கொடுத்தாரு, ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சாரு. அவரே நிறுத்து பார்க்குறாரு. இவங்க கையில் ஆட்சியை கொடுத்தோம், அதிகாரத்தை கொடுத்தோம், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மக்களை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கான்னு நிறுத்து பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார். அவன் விருப்பப்படி ஓடுறதில்ல. தூக்கிட்டு அடுத்தவங்க கையில் கொடுத்துருவாரு. ரட்சகர் இயேசு இறை சித்தம் செய்ய முடியாது தன்னை அர்ப்பணித்தார். அப்போ அவர் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று வனாந்தரத்துக்கு போகிறார், ஜெபிக்கிறார். 40 நாள் உபவாசம் முடியுது. சாத்தான் சோதிக்கிறான். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு சாத்தானால் சோதிக்கப்படுகிறவர். ஒரு முறை மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் சோதிக்கப்படுகிறவர்.
நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. சிலுவையிலே மரிக்கும் வரை ரத்தம் சிந்துகிறவர் மட்டுமல்ல, கண்ணீரை சிந்துகிறவர் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. இறை சித்தம் செய்ய வேண்டுமானால் கண்ணீரையும் சிந்தனும், ரத்தத்தையும் சிந்தனும். சொகுசு வாழ்க்கை வாழ்றவன் ஒருத்தனும் பரல வர மாட்டான். ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிது. வசதி வாய்ப்பு அனுபவிக்கிறவெல்லாம் பரலோகத்துக்கு வர மாட்டான். ஏன்னா இயேசுநாதர் இறை சித்தம் செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகளை எல்லாம் இழந்தார், தேடலை. அவருக்கு ஊழியம் செய்ய சொல்லிட்டு அவரை பின்பற்றேன்னு சொல்லிட்டு பிராடு பித்தலாட்டுக்காரங்க, பொய்யன், களவாணி பயலுங்க பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணி புலப்பு நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு வேற. அவர் சாகிற வரைக்கும் கண்ணீர் வடித்தவர். அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதாகமத்தில் 3 இடங்களில் பதிவாகியிருக்கிறது. லாசருவின் கல்லறைக்கு முன்பு போவதற்கு முன்பு கண்ணீர் வடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி வாரம் கடைசி நாள் எருசலேமுக்குள்ளே கழுதையிலே போகும் பொழுது எருசலேமுக்குள்ள நுழையும் போது அவர் இறங்கி கண்ணீர் வடித்தார், நகரத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 5:7 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, அவர் வாழ்நாளெல்லாம் மாம்சத்தில் இருந்த காலமெல்லாம் தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. எம்பெருமான் இயேசுநாதர்ட்ட பாவம் இல்லை, பரிசுத்தந்தான் அவருக்குள்ளே இருக்கிறது. அவருடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த இடத்திலும் பாவம் இல்லை. அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர். அவர் புறம்பான மனிதனிலும் பரிசுத்தம், உள்ளான மனிதனிலும் பரிசுத்தம். அவர் இறை சித்தம் செய்யும்படியா அவர் புறப்பட்டு போனார். அந்த பாதையில் போறதுக்கு தான் சபை மக்கள். இங்க இன்னும் பைனான்ஸ் கடை வச்சு நடத்தல, கடன் வாங்குங்க நாங்கள் கொடுப்போம், அதெல்லாம் பிசாசு சொல்லி கொடுக்கறது அந்த உபதேசம். ஏசுனார் கண்ணீர் வடித்தாரு இந்த உலக வாழ்க்கைக்காகவா, கஷ்ட நஷ்டத்துக்காகவா? அறிவு இருக்கணும், அறிவுல தெளிவு இருக்கணும். அறிவும் கிடையாது, தெளிவும் கிடையாது. யாஜா சொல்லுவான், அம்மாத்திர சுரணையும் இல்லடா அப்படிங்கிற அவன். ரட்சகர் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட வேண்டும். அப்படியானால் இன்னொரு வார்த்தை சொன்னா, தேவ சித்தம் செய்கிற கூட்டம். இயேசுவானவர் இந்த பூமியிலே தேவ சித்தம் செய்தார், அதே சித்தத்தை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் வைக்கப்படுகிறது. என்னத்தையாவது இயேசு அதை செய்வார் இதை செய்வார் சொல்லி பூசி மெழுகிற ஊழியம் அல்ல இந்த ஊழியம். அந்த வேலை செய்வதற்காக எங்களை தேவன் அழைக்கவில்லை, அபிஷேகம் பண்ணவில்லை, இந்த ஊழியத்தை எங்கள் கரங்களில் தரவில்லை. அதற்கு சிலர் இருக்காங்க, அவங்க வேறொரு இயேசுவை பேசுவாங்க. அவங்க அறிவிக்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் நாங்கள் பெற்ற அபிஷேகம். நாங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை அவர்கள் பெற்றிருக்கிறார். அவர்கள் அப்படித்தான் பிரசங்கிப்பார்கள். நாங்கள் பெற்ற அபிஷேகத்துக்கு அவங்க அபிஷேகத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புறப்பட்டு போனார், ஜெபம் பண்ணினார், அபிஷேகத்தில் நிறைந்து போனார், பிசாசு சோதித்தார், பிசாசை ஜெயித்தார். அப்போ இந்த 2 பேரும் ஃபாலோ பண்ணி போனாங்கல்ல இயேசுட்ட. இங்க 2 பேரும் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு போன உடனே அதில் ஒருத்தர் சொல்றான், அந்திரேயா. அதைத்தான் நாம் வாசித்தோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41-42 திரும்ப வாசிப்போம். அப்போ போதும். அங்கே ஆண்டவர்கிட்ட போன 2 பேர்ல ஒருத்தன்
ஒருத்தன் யோவான், ஒருத்தன் அந்திரேயா. அந்திரேயா வீட்டுக்கு போன உடனே பேதுருவை பார்க்குறான், கூட பிறந்த சகோதரன். ஏய், நாங்கள் மேசியாவை பார்த்தோம்டா. எந்த மேசியா? ஏ மேசியாடா, நம்ம உலகமே எதிர்பார்க்குது பாரு, இந்த இஸ்ரேல் தேசமே எதிர்பார்க்குதே, காத்திருக்க அந்த மேசியா. மேசியா என்பது எபிரேய வார்த்தை. அது கிரேக்க மொழியில கொண்டு வரும் பொழுது கிறிஸ்து. கிரேக்க வார்த்தை கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும், எபிரேய மொழியிலே சொன்னால் மேசியா என்று சொல்ல வேண்டும். நம்முடைய தமிழ் உணர்விலே, தமிழ் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்ல வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொன்னாலும் ஒண்ணுதான், கிறிஸ்துன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், மேசியான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இவன் போய் அந்திரேயா வீட்டில் போய் பேதுருட்ட சொல்றான், டே நாங்கள் மேசியாவை பார்த்தோம். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு இந்த மேசியா, எதற்கு இந்த கிறிஸ்து, எதற்காக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? அவர்தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை இறை ராஜ்யமாக மாற்றக்கூடியவர். அந்நியர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் ஆபிரகாமின் சந்ததி எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தது. வருங்காலங்களிலே, பிற்காலங்களிலே அசிரியர்களுக்கு அடிமையாக இருந்தது. அதற்கடுத்த காலங்களிலே பாபிலோனுக்கு அடிமையாக இருந்தது. அதற்கடுத்த காலங்களிலே மேதியரும் பரிசியரும் அவர்களை ஆண்டு அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதற்கடுத்த காலகட்டங்களிலே கிரேக்கர்கள் அடிமைப்படுத்தி இருந்தார்கள். அதற்கடுத்த காலகட்டங்களிலே ரோமர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் ராஜ்யத்தை சார்ந்த யூத சமுதாய மக்கள் அடிமை 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 அடிமைகளாகவே வந்தார்கள், கொத்தடிமைகளாக வந்தார்கள். எகிப்தியருக்கு கீழே இருக்கும்போது கொத்தடிமைகள். இவர்கள் அன்றிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காலாகாலங்களாக. மேசியா என்பவர் ஒருவர் பிறப்பார், அவர் இஸ்ரவேல் மக்களை அவர் ஆட்சி செய்வார். இப்ப இந்தியனே இந்தியாவில் உள்ளவன் ஆட்சி செய்யணும், தமிழனே தமிழர்களை ஆட்சி செய்யணும் சொல்றீங்கல்ல. தெலுங்கு ஆளக்கூடாது, கன்னட ஆண்டக்கூடாது, குஜராத்தி ஆண்டக்கூடாது, மகாராஷ்டிரக்கார ஆண்டக்கூடாது. தமிழனே தமிழனே ஆண்டர். நாம் தமிழர் சொல்றீங்களா இல்லையா? அதுபோல இந்தியாவில் 1947 முன்னாடி இந்தியாவை ஆண்டவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ஆண்டார்கள். அதற்கு பிறகு வெள்ளையர்கள் உள்ளே வந்து இந்தியாவை ஆண்டார்கள். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரமடையுது. இந்த சுதந்திரத்தை கொடுத்தவன் யார், வாங்கினவர்கள் யார்? வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள் தேசத்தை பற்றி. அப்ப இந்தியாவை ஆள வேண்டும். அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான் பிரிட்டிஷ்காரன். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. கடைசி சாம்ராஜ்யம் அதுவாக இருந்தது. அடிமைகளாக ஆண்டு ஆளப்பட்டு கொண்டே வந்தார்கள் யூத சமுதாயம். அதில் தான் ரோமர்கள் ஆட்சி பண்ணி அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இயேசு என்பவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் கற்பனை நாயகன் அல்ல, இதிகாச புருஷன் அல்ல, புராணங்களில் சொல்லப்பட்ட கற்பனை கதாபாத்திரங்கள் அல்ல. அவர் வரலாற்று புருஷன், ஹிஸ்டாரிக்கல் மேன். அகஸ்திராயன் ஆட்சிபீடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நாசரேத்தூரில் இருந்து புறப்பட்டு போனார்கள் பெத்லகேமுக்கு. யோசேப்பும் நிறைமாத கற்பிணியாக மாதாவு மரியாள் அங்கே பெத்லகேம் சேர்ந்தார்கள். எதற்காக சேர்ந்தார்கள்? பிள்ளை பெறுவதற்காக அல்ல, குடிமதிப்பெழுதுவதற்காக. சென்சஸ் கணக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டு இருந்தான். முதல்ல அப்பத்தான் எழுதுறான். அரசாங்கமே மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்கி வைத்தது. அது சாதாரண ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட். சர்வதேச நாடுகளின் தலைவன் அகஸ்திராயனுடைய காலத்திலே குடிமதிப்பெழுதும்படி கட்டளையிடப்பட்டது. அப்பொழுது நாசரேத்தூரில் இருந்து மரியாளும் சூசேப்பரும் போனார்கள் பெத்லகேமை நோக்கி. அது அவருடைய பூர்வீகம். அங்கே போயிருந்த பொழுது அவருக்கு பிரசவம் உண்டாயிற்று. அவர் ஒரு குழந்தையை பெற்று துணிகளிலே சுற்றி
முன்னணியிலே கிடத்தி வைத்தால் என்று வரலாறை நாம் படித்து பேசுகிறோம். யூத சமுதாயம், இஸ்ரவேல் சமுதாயம் அடிமைகளாக 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 ஆக்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். அதனால சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்தியாவை இந்தியனே ஆள வேண்டும் என்ற கோட்பாடு தான் 1947 பெற்றுக்கொண்டார்கள். கொடுத்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். லண்டன் மாநகரத்திலே பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம், டேட் குறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்திக்கும் அன்றைக்கு இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் இது தெரியப்படுத்தி, அப்போ அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தது மவுண்ட் பேட்டன். அவன் தான் கடைசி ஜனாதிபதி போல இருந்தான். அவனை வச்சு சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அப்போ இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க. மவுண்ட் பேட்டனே நீங்களே தலைமை தாங்கி பிரித்து கொடுங்கன்னு சொல்லி பிரித்தாங்க. பஞ்சாபில் போட்டாங்க செயின். மலைகளும் நதிகளும் வயல்களும் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பக்கத்தில் இருந்தது பாதி பஞ்சாப், மேற்கு பக்கத்தில் பாதி பஞ்சாப். அந்த மேற்கு பக்கத்தில் போட்டாங்க எல்லை கோடு, செயின் பிடிச்சாங்க. அதில் இருந்து மேற்கு பக்கம் ஃபுல்லாக பாகிஸ்தான். அந்த போடப்பட்ட கோட்டில் இருந்து இந்த பக்கம் உள்ளதெல்லாம் ஹிந்துஸ்தான். இது வரலாறு, ஹிஸ்ட்ரி. இங்கே நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிருவேன். படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு புரியாது. இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். பாம்பாட்டி என்ன வினோதமாய் ஊதினாலும் அவள் ஊதுகிற சத்தத்துக்கு செவி கூடாதபடிக்கு தன் காதை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியே, விரியம்பாம்புலியே செவிட்டு. எத்தனை வரலாற்றை பேசு, எத்தனை சத்தியத்தை பேசு, ஒன்றும் தலையில் ஏறாது. பாம்பாட்டி ஊதுவான், வினோதமாக ஊதுவான். பாம்பு வெளியே வந்து ஆடணும் அப்படின்னு. இது சில பாம்பு என்ன செய்யுமா, வாழை அப்படி சுருட்டி காதுக்குள்ள கொண்டாந்து பூத்திக்கும். அந்த சத்தம் உள்ளே போயிடக்கூடாது. இதுபோல சாத்தான் அனைவருடைய காதை அடைச்சி வச்சிருக்கேன். பாம்புன்னு சொன்னால் சாத்தான். தெய்வத்தின் வார்த்தைகள், தெய்வத்தின் சத்தியங்கள், சத்தியங்களை தியானிக்கும் போது வருகிற ஹிஸ்டரி, ஜியோகிராபிகள், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். வேதத்தில் எல்லாம் அடங்கியிருக்கு. ஹிஸ்டரி இருக்கு, ஜியோகிராபிகள் இருக்கு. இந்த திருப்பி பாருங்க, கடைசி பக்கத்தில் உங்கள் பைபிளில் போட்டிருப்பாங்க, கோடு கூட வரைஞ்சிருப்பாங்க பற்றில. அது அவ்வளவு ஜியோகிராபிகள். அது எதுக்கு வேண்டாத வேலையாக ஒட்டி வச்சிருக்கேன் அனைவருக்கு. இது என்னத்துக்கு இந்த கோடு கூட போட்டிருக்காங்கல்ல கடைசியில், அது என்னத்துக்கு? அது அவ்வளவு சத்தியம்யா, ஜியோகிராபிக்கல் சத்தியம். ஆதியாமத்தில் இருந்து எழுதப்பட்ட வரலாறு இருக்கு, ஹிஸ்டரி படிக்கணும். இந்த அவனை பற்றி, அவனை பற்றி, இவனை பற்றி, இவளை பற்றி, இது என்னத்தை போட்டு வாசிக்க சாசு செவிட்டு உரியனாக்குது. வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்பையும். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், இவைகளெல்லாம் ஒளிந்து போகாது என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அநேருக்கு அது தேவையில்லை. அது கடைசி பக்கத்தில் அது வாட்டிக்கு இருக்கு. எவனாவது புரட்டியாவது பார்த்துருப்பாங்களா? ஊழியக்காரங்களாவது புரட்டி பார்த்துருப்பாங்களா? பைபிளை தூக்கி பிரசவம் வந்துட்டாங்க. தேவையில்லை, வரலாறு தேவையில்லை, சாக்ரிஃபிக்கல் தேவையில்லை, மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு மக்கக்கவலை, மனக்கவலை, புள்ளக்கவலை, பெருங்கவலை, தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோயந்தா போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சத்தியத்தை பற்றி, சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் கிடையாது. வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்க அளவுகள் படிக்கிறாங்களா? நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய், ஆகவே உன்னுடைய ராஜ்யம் மட்டிடப்பட்டு வேறு ஒருத்தருக்கு 2ஆக பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னானே தீர்க்கதரிசனம் தானியேல். அந்த அளவு என்ன? மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்று ஒரு அளவை காட்டுகிறாரே, தராஸ் என்று சொல்கிறாரே. அது என்ன அளவு? யார் படிக்கிறார்? யாருக்கு தேவை? போட்டுக்கு போகணும், நல்ல பாடு வரணும், நல்ல சம்பாத்தியம் வரணும், இலக்காக்காரன் பிடிச்சிடக்கூடாது.
அப்படி பிடிச்சிட்டானா நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், கண்டன பேர் நடத்துவோம். எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்னத்தை போட்டு தாண்டிக்கிட்டு இருக்க? நான் தானே பிடிப்பேன். இலங்கை எல்லை ஒன்று இருக்குது, சர்வதேச எல்லை நடுவில் இருக்குது, அதுக்கு பின்னாடி இந்திய எல்லை இருக்குது. இந்திய எல்லையை தாண்டக்கூடாது, சர்வதேச எல்லையை தாண்டக்கூடாது, இலங்கை எல்லையை தாண்டக்கூடாது. இதுக்கு மேலே என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? அவன் உலகத்தான் அப்படிதான் பேசுவான். நீங்களும் நானும் யாரு? இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய பாத்திரங்கள், ரட்சிக்கப்பட்ட பாத்திரங்கள், பரலோகம் திறந்து இறங்கின பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட பாத்திரங்கள். நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணுமையா, உலகத்தா மாதிரி இருக்கக்கூடாது. அதான் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம். ரொம்ப தெளிவா இருங்க. சாத்தா ஏமாத்திக்கிட்டு இருக்கான், சபைகளை ஏமாத்துறான், ஊழியக்காரங்களை ஏமாத்திட்டு இருக்கான். இவங்க ஏமாந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இதில் நம்ம பெரிய ஆளாக போறோம். கிடையாது, கொண்டு போய் அக்னி கடலில் தள்ளிடுவான். ஏமாந்துடாதீங்க. விழிப்புணர்வு கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். ஆவிக்குரிய விழிப்பு தேவை. ஆவியின் மனிதன் விழித்திருக்க வேண்டும். ஆவியின் மனிதன் ஜீவன் பெற்றிருக்க வேண்டும். அப்போ அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை சுதந்திரவாளிகளாக மாற்றுவதற்கு தான் இயேசு வந்தார். எல்லாரும் இயேசு எதுக்காக எதிர்பார்த்தாங்க? இந்த ராஜ்யத்தை, இஸ்ரவேல் ராஜ்யத்தை இஸ்ரவேலராக பிறக்கிற ஒருவர் ஆட்சி செய்வார். அப்பொழுது நம்ம அடிமைத்தனத்தின் முகத்தை முறித்துக் கொண்டு விடுதலை காற்றை சுவாசிக்கலாம், சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இயேசுவானவர் பெத்லகேமிலே பிறந்தார். சென்சஸ் கணக்கில் முதல்ல பதிவு செய்யப்பட்டார். நமக்கு வரலாறு இருக்கு. போலித்தனமான, முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளின் பிடியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு சத்தியத்தின்படி இறைவனை நம்பும்படி நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை சத்திய ஆதாரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மற்றவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுக்கு இறைவனைத்தான் நம்புறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை மூடத்தனமான கருத்துக்களின் மேல். நம்முடைய நம்பிக்கை, கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட சத்தியத்தின் ஆதாரத்திலே நம்பிக்கை நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இது இதிகாசம் அல்ல, புராணம் அல்ல. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி தமக்கு பிரியமான பாத்திரங்களை நிரப்பி அவர்களுக்குள்ளே வார்த்தைகளை ஊதி எழுத வைத்தார். பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று பரிசுத்த பேதுரு பதிவு செய்திருக்கிறார். மற்ற இதிகாசங்கள் அப்படி எழுதப்பட்டதா? ஆதாரம் இருக்கா? காலக்கணக்கை கொடுத்துருவாங்களா அவங்க? நாங்கள் வேதாகமத்துக்கு காலக்கணக்கை தந்துடுவோம், வரலாற்றை சொல்லுவோம். எந்த காலத்தில் இது சொல்லப்பட்டது, எங்கே சொல்லப்பட்டது, யாரிடத்தில் சொல்லப்பட்டது, யாரை கொண்டு சொல்லப்பட்டது, அத்தனை வரலாறுகளையும் நாங்கள் பேசுவோமே. இந்த வேதாகம் அடிப்படையில் எவிடன்ஸ் இருக்க. மற்ற புத்தகங்களுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை. அதையே நம்ப வைக்கிறான் பிசாசு. ஆதாரம் இல்லாதவர்கள் மேலேயே நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை நம்ம கையில் இருக்கிற வேத ஆதாரத்தின்படி தான் நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கும். அதனால் மற்ற மக்கள் இறைவனை நம்புகிற மற்ற மக்களுடைய நம்பிக்கைக்கு கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட திருச்சபை மக்களுடைய நம்பிக்கைக்கு வித்தியாசம் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி போன 2 சீடர்களில் ஒருவன் அந்திரேயா வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் தன் கூட பிறந்த சகோதரனுக்கு சொல்லுகிறான். அவன் பேர் பேதுரு. அவனை வீட்டில் கூப்பிடுற பேரு சீமோன். அவங்க அப்பா பேரு யோனா. அப்ப அந்திரேயா போய் சொல்றான், மேசியாவை கண்டோம். மேசியானா யாரு? இஸ்ரவேல் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவாரு, இஸ்ரவேலர்களை இஸ்ரவேலனாய் பிறந்து ஆளுகை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இயேசு என்பவர் பிறந்தார். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்திரேயா போய் சொல்றான், நாம எதிர்பார்த்து காத்திருக்கிற மேசியாவை நாங்கள் கண்டோம். நீனு வா, அவரை பார்க்கணும், வா, அவரை பார்க்கிறதே நமக்கு பெரிய பாக்கியம், வா வா என்று உடன் பிறந்த சகோதரனாகிய அந்த பேதுருவை அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுது அவனுக்கு பேரு பேதுரு அல்ல,
அவனுக்கு பேரு சீமோன். கூட்டிட்டு வாரான். ஒருவன் இயேசுவை கண்டார், உண்மையாகவே இயேசுவை தரிசித்தார். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இவன் போய் தன் சகோதரனை, வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரனை கூட்டிட்டு வரான். இவன் கூட்டிட்டு வரும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு. இவனை பார்த்த உடனே சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்று எண்ணப்படுவாய், பேதுரு என்று எண்ணப்படுவாய். பேதுரு என்றாலும் கேபா என்றாலும் ஒரே அர்த்தம். என்ன அர்த்தம்? பத்ரோஸ், பாறையாக்குவேன். உன் பேரு பாறை. ஆனா உங்க அம்மா வச்ச பேர் என்ன? சீமோன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ நாணலாக இருக்கிறாய். சீமோன் என்றால் நாணல் என்ற அர்த்தம். நீ நாணலாக போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்பொழுது என்னிடத்தில் வந்து விட்டாய், என் சமூகத்தை தேடி வந்து விட்டாய். இனி நாணலாக அல்ல, உன் வாழ்க்கை பாறையை போல, மலையை போல உறுதிப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே உன்னை கொண்டு போவேன். அசைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உன்னை விட்டு நீங்கி போகும். காற்று அடிக்கும் பொழுதெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் நாணல். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை தேடி வந்ததினாலே, என் பாதத்துக்கு வந்தபடினாலே, இனி நாணலை போல அடிக்கிற காத்துக்கள் அசைந்து கொண்டிருக்க மாட்டாய். நீ இனி உறுதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாய். ஒரு பலமுள்ள வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாய். ஒரு தெய்வீக சக்தி படைத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் கொண்டு வரப்போகிறேன். பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லைக்குள்ளே கொண்டு வரப்போகிறேன். ஜடமாக வெறும் மனித சரீர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தெய்வீக வாழ்க்கை வாழ்கிறவனாக, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவனாக, தேவ சித்தம் செய்கிறவனாக நான் உன்னை மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இனி நீ பேதுரு அல்ல, நீ கேபா அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இனி நீ நாணல் அல்ல, நீ பாறையாக மாறப்போகிறாய். பாறைன்னா அசையாதியா அப்படி இருக்கும், குன்று மலை என்றெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுபோல உன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். முத இயேசுட்ட வந்த உடனே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. மாதந்தோறும் வாக்குத்தத்தம் கூட்ட வச்சு சொல்றாங்களா? எந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறி இருக்கு கேட்டா பதில் இல்லை. பதில் சொல்ல முடியாத பிராமிஸ் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க மாசம். நல்லது, சாகிற வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருக்க. கர்த்தர் ஒருவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் அதை நிறைவேற்றி தீருவார். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனுடைய ஆன்மீக மனிதன் பிழைத்துக் கொண்டிருப்பான். சரீரத்தில் பிழைக்கிறதுக்கு தான் சாப்பாடு. ஆவியிலே பிழைக்கணும், ஆவியின் மனிதன் பிழைக்கணும்னா உனக்கு வேண்டியது வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரே வந்து இறங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்துக்கு பலன் உண்டாகிறதுக்காக சாப்பிட்றீங்க, புசிக்கிற, குடிக்கிற. அதை விட நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பெற வேணுமா இல்லையா? ஆவியின் மனிதன் பிழைக்கணுமா வேண்டாமா? அப்ப சரீரத்தினால உள்ள சாப்பாட்டினால அல்லடா மனுஷன் பிழைக்கிறது. மனுஷனுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான், ஆவியின் மனிதன். அவன் பிழைக்க வேண்டும். அவன் பிழைச்சிட்டான்னா சரீர வாழ்க்கை சுகமா இருக்கும்னு இயேசு சொன்னார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை எதற்கு? ஆத்துமா, ஆன்மீக மனிதன் பிழைப்பதற்கு, பலன் கொள்வதற்கு, தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் வார்த்தை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை உனக்கு வந்து சேர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு 3 நேரம் 4 நேரம் சாப்பாடு அவசியம் இருக்குல்ல. இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு, இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கு, இது போல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தர் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கணும், யோசிக்கணும், தியானிக்கணும், ஆய்வு செய்யணும். படிப்படியா நீ போகணும் அந்த வசனத்துக்குள்ள. இல்லைன்னா உள்ளான மனுஷன் மரித்து விடுவான். புறம்பான மனுஷன் பட்டினி கிடந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. அதனால 40 நாள் பட்டினி கிடந்தவர் தான் சொன்னாரு, அடே உலக சாப்பாட்டை போட்டு பெருசாக பேசுறியடா பிசாச. ஆவிக்குரிய சாப்பாடு ஒன்று இருக்குடா, அதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை.
அதை புசிச்சு அவன் ஆத்துமால பலன் கொண்டுட்டான்னா சரீரத்தில் எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாலும் அந்த பலன் அவனை பாதுகாக்கும். மோசே 3 முறை உபவாச ஜெபத்தில் இருந்தான். 40 நாள் உபவாசம், ஏறக்குறைய 120 நாட்கள் தன் வாழ்க்கையிலே உபவாசம் இருந்ததாக நம்முடைய கைகளில் இருக்கிற வேதம் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க எத்தனை நாள் இருந்திருக்கீங்க? பிரதம் கேட்டா போதுமா? தேவனுடைய ராஜ்யம் பேச்சு அல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டல், பிரசங்கம் அல்ல. வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு பேச. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சகோதரன் அந்திரேயா தன் உடன் பிறந்த சகோதரனை அழைத்து கொண்டு வந்து ஜீசஸ்கிட்ட கொண்டு வந்து விட்டானே. விட்டபோது அவனுக்கு தேவ வார்த்தை வந்ததே. அவனுடைய ஆடிக்கொண்டிருந்த அந்த வாழ்க்கை மாறி ஸ்திரமான ஒரு வாழ்க்கை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற அளவுக்கு தன் சகோதரனை கொண்டு வந்து இயேசுவோடு சேர்த்தானே. அது மிகப்பெரிய ஊழியம் இல்லையா? பிலிப்பு வர்றான், ஒவ்வொருத்தனா தொட்டு தொட்டு ஒருத்தன் கூட்டு வரான். பிலிப்பு வந்து பார்த்துட்டு அவன் போய் நாத்தான்வேல்னு ஒருத்தன் கூட்டு வரான். நாங்கள் மேசியாவை கண்டோம், அந்த மேசியா நாசரேத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார்ப்பா. நாசரேத்தூரான் நசரேயன் என்று எண்ணப்படுவார் என்று சொன்னால் நசரேய விரதம் இருந்தார் என்பதல்ல அர்த்தம். நசரேய விரதம் அவர் இருக்கல. நசரேயன் என்று எண்ணப்படுவார் என்று வேதம் சொல்கிறதே இயேசுவை பற்றி. அவர் நாசரேத்தூரான் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். நாசரேத்தூரான் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்றுதான் ஜெபிக்கிறவர்கள், பிசாசு விரட்டுகிறவர்கள் பயன்படுத்த வேண்டும். நசரேயன் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் நாசரேத்தூரில் இருந்து வந்ததினாலே நசரேயன் என்று எண்ணப்படுவார், நாசரேத்தூரான் என்று எண்ணப்படுவார் என்று பதிவாயிருக்க வேண்டும். அன்றைக்கு நமக்கு தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்து தந்தவர்கள் சில விஷயங்களில் அன்றைக்கு இருந்த தமிழை பயன்படுத்தி பதிவு செய்து விட்டார்கள். அது இந்த காலகட்டத்துக்கு சில விஷயங்கள் பொருந்தவில்லை. அன்றைக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து பதிவு செய்தவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள். தமிழ் வேதாகமம் இந்திய தேசத்தில் இருக்கிற 22 அட்டவணை மொழிகளிலே ஒரு மொழி தமிழ் மொழி. எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி, அதான் தாய். அதான் ஏவாள் பேசினதே தமிழ்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இறைவன் பேசினது தமிழுங்கிறான். தமிழகத்திலே கன்னியாகுமரிக்கு கடலுக்குள்ளே இருக்குதுல லெமூரியா கண்டா, கடல் அரிச்சிட்டு போயிடுச்சு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அரிச்சிட்டு போனது மாதிரி. அன்றைக்கு இலங்கை பக்கத்தில் ஒட்டிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு இருந்த ஆதாம் ஏவாள்லாம் அங்கே தான் பயணித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக ஒரு அந்திரேயா தன் குடும்பத்தில் உடன் பிறந்த சகோதரனை அழைத்து கொண்டு வந்து இயேசுவிடத்தில் விட்டான். இயேசுவானவர் அவனுக்கு பிராமிஸ் பண்ணினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், வார்த்தை கொடுத்தார். அவன் இயேசுவை தரிசித்தான். பிலிப்பு அதுபோல கொண்டு வரப்பட்டான், அவனும் தரிசித்தான். அவன் போய் நாத்தான்வேலை கூப்பிட்டான். நாத்தான்வேலு நாசரேத்தூரானாகிய இயேசு கிறிஸ்துடா, அவர் தான் மேசியா சொல்றான். அவன் கேட்கிறான், நாத்தான்வேலு பிலிப்பிட்ட, நாசரேத்தூரில் இருந்து நன்மை வரக்கூடுமோ? நாசரேத்தூர்ல இருந்து எந்த தீர்க்கதரிசி வருவான் அப்படின்னு எழுதப்படலையே. நீ என்னடா அங்க இருந்து வந்திருக்கிறார் ஒருவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்ற? அவர் அங்கிருந்து வரமாட்டார, வேதத்தில் இல்லையே. அப்ப அவன் சொன்ன, அவனுக்கு பதில் சொல்றது இல்லை. இவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. அதனால வந்து பார், நீ வாழே, நேரடியாக உட்காந்து முழங்கால் போடல, ஜெபம் பண்ணி பாருல இயேசுனாரு சொல்லி, இயேசுவேன்னு கூப்பிடு, என் ஜெபத்துக்கு பதில் தரும் கேளு, எனக்கு உண்மை வெளிப்படுத்தும் கேளு. உயிர் தெளிந்து பரமேறி போன ரட்சகர் இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். அதை விட்டுட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறது, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது காலம் பூரா வீணா போச்சு. நாசமா போயிடாத. இனி கொஞ்சம் காலம் தான் இருப்ப பூமியில. அதுக்குள்ள நீ ரட்சிக்கப்படணும், அதுக்குள்ள நீ இயேசுவை தரிசிக்கணும். நாசரேத்தூர்ல இருந்து நன்மை வரக்கூடுமோன்னு பேசிட்டு இருக்காதே, வந்து பார், எங்களோட சேர்ந்து முழங்கால் பண்ணிட்டு பார், எங்களோட சேர்ந்து உபவாசம் இருந்து பார், ஜெபம் பண்ணி பார். பரலோகம் உனக்காக வானங்களை திறக்கும், தம்மை அவர் வெளிப்படுத்துவார்.
ஆவியானவர் இறங்கி வந்து உன்னை நிரப்புவார். அப்ப தெரியும் நாங்க சொல்ற இயேசு, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு யார் என்று. கேள்வி கேட்டுட்டு போறதா, தத்துவம் பேசிட்டு போறதாலே இன்னும் கொஞ்ச காலத்தை பூமியில் இருப்ப சாகருக்கு முன்னாடி இயேசு நாட்டை வந்துரு. நன்மை வர கொடுக்கணும். கேள்வி கேட்டுக்கிட்டு காலத்தை பூரா வீணாக்கிட்டு கூடாது. தத்துவம் பேசக்கூடாது, சீனியாரிட்டி பேசக்கூடாது, பூர்வீகம் பேசக்கூடாது, சமுதாயம் ஜாதியை பற்றி பேசிட்டு கூடாது. வந்து பார், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவின் பாதத்துக்கு வந்து பார், முழங்கால் படிட்டு பார், அவரிடத்திலே நீ ஒரு ஜெபத்தை பண்ணிப்பார். அவர் உன்கிட்ட பேசுறாரா இல்லையான்னு அப்புறம் எங்கள்கிட்ட சொல்லு. எங்களை அழைத்த தெய்வம், எங்களோடு பேசின தெய்வம், எங்களுக்கு தரிசனம் கொடுத்த தெய்வம், எங்களுக்கு சொப்பனம் கொடுத்த தெய்வம், எங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசின தெய்வம், எங்களுக்கு பிராமிஸ் வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் உனக்கும் தருவார். அதுதான் இந்த கூட்டத்திலே உனக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷ வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அதுதான். வந்து பார், கலகம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உடனே நாத்தான் வீடு வந்தான். ஏசுநாதர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றானி. இஸ்ரவேல் நாட்டிலேயே கபடமில்லாத ஒரு நபர் நீதான்டான்னு சொன்னார். கிளீன் பாஸ்டர் அப்படின்னாரு எக்ஸ் மினிஸ்டர் சிஎம் ஜெயலலிதா. சிஸ்வா பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மைனாரிட்டி சேர்மனாக இருந்தார். சிறுபான்மை தலைவராக ஜெயலலிதா ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை நியமித்தார். அப்போ எத்தனையோ பேர் அவங்கள்ட்ட அந்த அம்மாட்ட போய் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் 2 ஸ்கூலை நீங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டியதானே, வச்சுக்கிறீங்க பிஷப் அப்படின்னாங்க. அந்த அம்மா இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம். அந்த அம்மா புரிஞ்சுக்கிருச்சு. வெரி கிளீன் பாஸ்டர் பிஷப் பிரகாஷ் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அது மாதிரி ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்த உடனே சொன்னார், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஒரு கபடற்ற இஸ்ரவேலன் இப்பொழுது வந்திருக்கிறார். இயேசுவின் சாட்சி அவனுக்கு கிடைச்சது. ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. இவங்க எல்லாரையும் ஒன்றொன்னா இயேசுநாதர்கிட்ட யார் யாரெல்லாம் இயேசுவை தரிசித்தாங்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவின் வார்த்தையை பெற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் தங்களுடைய உள்ளான மனிதனிலே ஜீவனாக இயேசுவை பெற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லாரும் தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்களிடத்திலே சொல்லி சொல்லி அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து இயேசுவின் பாதத்திலே விட்டார்கள். இயேசு அவர்களோடு பேசினார். இயேசு அவர்களோடு பேசினார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை பரிமாறினார். சத்திய வார்த்தைகளை பரிமாறினார். நித்திய ஜீவனுக்குள்ளே வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளை பரிமாறினார். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு தங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் அவர்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தனா புறக்கிட்டு வந்து தானே இயேசு நாட்டை சேர்த்தாங்க. நீங்கள் நானும் எத்தனை பேரை கொண்டாந்து இயேசு நாட்டை சேர்த்திருக்கோம்? அந்திரேயா தன் சகோதரனாகிய பேதுருவை கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி நிறைய பேர் இப்படி ஒன்றா வந்து பார். சிலருக்கு சொன்னால் புரியும், சிலருக்கு புரியாது. நம்மளை விட படிச்சவனா இருப்பேன். அப்போ அவனுக்கு இயேசு பற்றி சொன்னான்னா அவன் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, வந்து பார், எங்கள் சபைக்கு வந்து பார். அந்த கிறுக்கு பயிலுக்கு அதானே சொல்லுவானு. இல்லைன்னா அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம போய் சொல்ல முடியுமா? நம்ம என்ன அவ்வளவா படிச்சிருக்கோம்? வந்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார் கபடற்ற உத்தரவு. அப்போ அவன் சொன்னா, நான் அத்திமரத்தில் நிற்கும் போது பார்த்தீங்களோ அப்படிங்கிற. அத்திமரம் இல்லடா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயின் கற்பப்பையிலே கருவாக உருவாகி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய கண்கள் கண்டது. தேவனே, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. அத்திமரத்தில் நிற்கும் போது இல்லையே, உன் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னமே அவருடைய கண்கள் கண்டது. உனக்கு எலும்புகளும் நரம்புகளும் இருதயம் ஈரலும் கல்லீரலும் கிட்னியும் குடலும் பிரெயினும் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னமே கருவாகி உன் தாயின் வயிற்றில் உருவாகி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய கண்கள் கண்டது. அத்திமரத்தின் கீழ் அல்ல, தாயின் கற்பப்பையில் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டது. அதனாலதான் ஆண்டவர் இயேசுட்ட வந்திருக்கான். இறைவனுடைய பார்வை யார் மேல் விழுந்ததோ, தாயின் கருவில் இருந்து தொடர்ந்து இறைவனுடைய பார்வை யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் இறைவனடி வந்து சேருவார்கள். தேவ சமூகம் தேடி வருவார்கள். அவர் கட்டி உண்டாக்குற திருச்சபையை தேடி ஓடி வருவார்கள்.
அவர்கள்தான் இறைவனுடைய கருணையை பெற்றவர்கள், காருண்யத்தை பெற்றவர்கள், இரக்கத்தை பெற்றவர்கள், தெய்வத்தின் அன்பை பெற்றவர்கள். அவர்கள் தேவனை தேடி வருவார்கள். அந்திரேயா வந்தான், யோவான் வந்தான், அந்திரேயாவுடைய சகோதரன் பேதுரு வந்தான், பிலிப்பு வந்தான், நாத்தான்வேல் வந்தான். வந்தவர்கள் எல்லாரையும் அரவணைத்து ஆண்டவர் அவர்களுக்கு அப்போஸ்தலன் பேர் போட்டு தன்னுடைய ஊழியத்துக்கு பின்பு தொடர்ந்து இந்த பூமியிலே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை அதிகாரப்படுத்தினார், வல்லமை கொடுத்தார். இறுதியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நிரப்பிட்டு தான் போனார். உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு வேணும், அபிஷேகம் வேணும், நமக்கு ஒரு சபை வேணும், நமக்கு போதிக்கிற போதகர்கள், தலைவர்கள், தலைவிகள் வேணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். இது ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரையும் நமக்கு அறிமுகமானவங்க, நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் பார்க்குற இடத்துல எத்தனை பேர் பழக்கம். எவனையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கல? நான் இயேசுவை பார்த்தேன்டா, மேசியாவை கண்டேன், நீனு வா. ஏன் கூட்டிகிட்டு வரல? நீயே பார்க்கல இயேசுவை, அப்புறம் எப்படி அவனை கூப்பிட்டு வருவேன்? சும்மா கதை விடுறது. ஏஜ நேரம் பார்த்தேன், பொய், பித்தலாட்டம், பிராடு, களவாணி பயிலு. இவன் எப்படி கூட்டு வருவான்? ஏஜ நேரத்தை மேசியாவை கண்டோ சொல்லி கூட பிறந்த சகோதரனை அழைத்து கொண்டு வந்து இயேசுவிடத்திலே சேர்த்தானே அந்திரேயா. ஒரு பிலிப்பு நாத்தான்வேலை கொண்டு வந்து சேர்த்தானே. ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம். இறை சித்தம் செய்யும்படியாய் என்னை நம்புகிற பிள்ளைகள் அறிமுகமானவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள், பழக்கமானவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். வியாபாரிகளாக இருந்தா, தொழில் செய்கிறவர்களாக இருந்தா, படிக்கிறவங்களா இருந்தா, ஆசிரியர்களாக இருந்தா, அவங்களுக்கு பழக்கமானவர்களை சொல்லி சொல்லி இயேசுவிடத்தில் வரணும். அவன் வேண்டாத கேள்வி கேட்டான்னா வந்து பாருன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சுக்க. சும்மா தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காது, தோத்து போயிடுவேன். நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், தோத்து போயிடுவேன். இல்லை எப்படி பார்த்தாலும் இதாயா சத்தியம், இப்படி பார்த்தா சத்தியம் சத்தியமே. சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டிருப்பான். ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு சபையை கட்டுறாங்க. ஆண்டவர் அந்த சபைக்கு தலைவராக இருக்காரு, அவங்களை அதிகாரப்படுத்துறாரு, அவங்களை வல்லமைப்படுத்துறாரு. புறப்பட்டு போங்க, கிராம கிராமமாக போங்க, பட்டணம் பட்டணமாக போங்க. உங்களுக்கு பழக்கமானவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க ஜாதி சமுதாயத்துக்கு சொல்லுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்க, உன் குடும்பத்துக்கு சொல்லு. தன் குடும்பத்தாரை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணி நானே நோவா. பைபிளில் படிச்சா போதுமா? ஓ வாழ்க்கையில் செய்ய வேண்டாமா? வீட்டில் 8 பேர் இருந்தாங்களே, 8 பேரை பேழைக்குள்ள கொண்டு வந்தானே. ஓ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேரை கொண்டாடுவியா சபைக்குள்ள? சபைதான் பேழை உனக்கு. அந்த காலகட்டத்தில் நோவாவுக்கு பேழை, உனக்கு எனக்கு இந்த பூமியிலே நம்முடைய காலகட்டத்திலே சபை. கொண்டு வா, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை கொண்டு வா. செத்தா பரலோகம் போவாங்க இல்ல, உயிரோட இருந்தா தேவ சித்தம் செய்வாங்க இல்ல. ஏன் நீ சொல்லக்கூடாது? நீ செஞ்சா தானே சொல்லுவ. நீ ரசிக்கப்பட்டு இருந்தா தானே அவங்களுக்கு ரசிப்பை பற்றி பேசுவ. நீ அபிஷேகத்தில் நம்பினா தானே நீ அபிஷேகத்தை பற்றி பேசுவ. அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் உட்கார வச்சு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாஞ்ச தாகத்தை உண்டாக்கி பரிசுத்தாவியை கேளுன்னு சொல்லி அவங்களுக்கு பரிசுத்தாவி வாங்கி கொடுப்ப. சும்மா லூயான்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு கையை அசைச்சிக்கிட்டு காலை அசைச்சிக்கிட்டு சாசி எல்லாரையும் ஏமாத்திடுச்சு. எல்லாம் சாத்தானுடைய ஆவி உள்ள பூந்துருச்சு, உட பூந்துருச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில். என்னடா உட பூந்துருக்கு? சாசு. சிலருக்குள்ள உட பூந்தது வேசித்தன ஆவி. புள்ள என்ன செய்வான்? கிறங்குறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அவனை பிடிக்கிற இடத்துல நுரதெல்லாம் வைக்குது, கீழே தள்ளுது, தண்ணீருக்குள்ள தள்ளுது. அவன் என்ன செய்வான்? வேசித்தன ஆவி உள்ள நுழைஞ்சுன்னா அவனை படாத பாடுபடுத்தும். விபச்சார ஆவி உள்ள பூந்துருச்சுன்னா படாத பாடுபடுத்தும். பொருளாசையின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னா, பண ஆசை உள்ள வந்துருச்சுன்னா, அந்த ஆவி உள்ள வந்துச்சுன்னா படாத பாடுபடுத்தும். இந்த ஆவிகளின் பிடியிலே உலக மக்கள் இருக்கலாம். நாமும் அப்படித்தான் முற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ சிலுவையில் தொங்கிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, பரமேறி போன இயேசு கிறிஸ்து இப்பொழுதோ ஒவ்வொருவராய் சந்தித்து ரட்சிக்கிறார், ஸ்நானப்படுத்துகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், அந்நிய பாஷை பேச வைக்கிறார், சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஒவ்வொருவரையும் சுவிசேஷகியாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இந்த உலகத்தின் வாழ்க்கை உங்களுக்கு முடியும் வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். அவன் என்ன செய்வான்? அசுத்தாவி உள்ள வந்துருது, அவனை கசக்குது, அவளை போட்டு கசக்கு, விபச்சாரத்தில் தள்ளுது, வேசித்தனத்தில் தள்ளுது. சிந்தனை எல்லாம் வேசித்தனம், விபச்சார சிந்தனை, வேசித்தன சிந்தனை, பணாசை சிந்தனை, களவாணி புத்தி, திருட்டு புத்தி, பொய் பொய் பேசு, பொய் எழுது. இப்படி அசுத்த ஆவிகள் திருச்சபைகளை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது. திருச்சபை நடத்தும் தலைவர்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அந்த விழிப்புணர்வை உண்டாக்குவதற்குத்தான் திருச்சபைகளை கூட்டி சேர்த்து இவ்விதமான ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கப்படுகிறது. புதுப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே இழுத்துக் கொண்டு போகிற பிசாசின் பிடியை தகர்க்க வேண்டும். நாம விடுதலை பெற்றவர்களை சுவாசிக்க வேண்டும். இயேசுவானுடைய சித்தம் செய்யணுங்க. அதனால ஒவ்வொருத்தனா கூட்டிட்டு வந்தாரு. அவன் போய் பழக்கமான ஆளுகளை, கூட பிறந்தவங்களை, குடும்பத்தை கத்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்களே. அந்த வேலை நடக்கணும்ல, நடக்குதா? முழு குடும்பமும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வருதா? ஸ்நானத்துக்குள்ளே வருதா? அபிஷேகத்துக்குள்ளே வருதா? அதுக்காக ஜெபம் பண்ணுறோமா? அதுக்காக உபவாசிக்கிறோமா? அதுக்காக நம்ம தேடி போய் அவர்களை பார்த்து பேசுகிறோமா? இவங்கெல்லாம் போய் பேசுனாங்கல்ல. அந்திரேயா பேர்கிட்ட பேசினான், பிலிப்பு நாத்தான்வேல்கிட்ட பேசினான், யோவான் சானகன் தன்னுடைய சீடர்களுக்கு பேசினான். அவன் ஒரு இயக்கம் வச்சிருக்கான். அந்த இயக்கத்தின் மக்கள்கிட்ட பேசும்போது தான் யோவான் அந்திரேயும் பிடிங்கிட்டு வந்தாங்க. இயேசுவை பற்றி பேசினான்ல யோவான் தானே. நாம கிறிஸ்தவர்னு பேர் வச்சிருக்கோம். நம்ம எத்தனை பேர் இயேசுவை பற்றி பேசுகிறோம்? அவருடைய ரட்சிப்பை பற்றி பேசுகிறோம், அவருடைய அபிஷேகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், அவருடைய ஆவியானவரை கொண்டு வழி நடத்துகிறாரே அந்த வழி நடத்துதலை பற்றி எத்தனை பேர் பேசுகிறோம்? அவர் எழுதி தந்த வேத வாக்கியங்களை பற்றி எங்கே பேசுகிறோம்? எத்தனை இடங்களில் பேசுகிறோம்? நிறைவு செய்யும்படியாக வர்றேன். பேதுரு யோனாவின் குமாரனாகிய சீமோன். இயேசு நாட்டை வர்றவனை எல்லாம் ஆண்டவர் எப்படி ப்ராசஸ் பண்றார்? அவனை உறுதியான ஒரு பாறை கல்லை போல, ஒரு சின்ன குன்றை போல, அசைக்க முடியாத ஒரு மனிதனாக, அசைந்து அசைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அசைக்க முடியாத மனுஷனாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னபடியே அவனை மாற்றி நிறுத்தினார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இந்த பேதுரு வந்து சேரும் பொழுது, இயேசுவினிடத்தில் வந்த பொழுது, அவன் யோனாவின் குமாரனாகிய சீமோனாக வந்தான், நாணலாக வந்தான். அடிக்கிற காற்றுக்கெல்லாம் அசைந்து கொண்டு இருந்தான். எத்தனை உபதேச காற்றுகள் அடிக்கிறது! யூடியூப்ல, பேஸ்புக்ல, வலைதளங்களிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறதே ஆடியோக்களும் வீடியோக்களும். காற்றுகள் என்று சொல்லப்படுகிற உபதேச காற்றுகள், வசன காற்றுகள், வாக்குத்தத்த காற்றுகள். இந்த காற்றுகளிலே அலைவு பெற்று அலைகிற அலைகளைப் போல இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்து வரைக்கும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தார். என்ன செய்தார்? அப்போஸ்தலனை கொடுத்தார், தீர்க்கதரிசியை கொடுத்தார், சுவிசேஷகனை கொடுத்தார், மெய்ப்பனை கொடுத்தார், போதகனை கொடுத்தார், கண்காணியை கொடுத்தார், உதவி ஊழியர்கள், ஊழியக்காரிகளை கொடுத்தார். இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டல்லவா தேவனுடைய திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது. ஒருத்த மட்டும் ஊதிக்கிட்டு இருந்தா அதுக்கு கத்தர் கட்டுகிற சபையா? சத்தியம் தெரியுதா அவங்களுக்கு? அவ்வளவு பேருடைய ஐக்கியத்தில் இசைஞ்சிருக்கணும். ஒருத்த மட்டும் ஒதுக்கிட்டு இருக்கிறது சபையாக. தலையாகிய கிறிஸ்து வரைக்கும் அந்த திருச்சபை வளர வேண்டுமானால் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அன்புடன் கை கொள்ள வேண்டும். அதற்காக சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மெய்ப்பராக, சிலரை போதகராக ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சபை தலையாகிய கிறிஸ்துவை போல வளரணும். அப்படி ஒரு பூர்ணமடைஞ்ச பரிசுத்தவான்களை எடுக்கத்தான் இயேசுவானவர் வரப்போகிறார். குழந்தை போல இருக்கிற கிறிஸ்தவங்களை எடுக்க மாட்டார். குழந்தை பருவத்தை தாண்டணும், பிள்ளை பருவம் வரணும், பிள்ளை பருவத்தை தாண்டணும், வாலிப பருவம் வரணும், வாலிப பருவத்தை தாண்டணும், புருஷ கன்னிகை பருவத்துக்கு வரணும், அந்த பருவத்தை தாண்டணும், பிதாக்கள் தாத்தா பாட்டி போல மாறணும். இதெல்லாம் ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். இதெல்லாம் யாராவது சொல்லித்தராங்களா? அந்த பாதையில் நடத்துறாங்களா? இல்லை.
என்ன அவங்களுக்கு தெரியுதோ அதை வச்சுக்கிட்டு பெரிய எழுப்புதல் பிரசங்க மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏதோ பொழப்பு நடக்குது, செய்யட்டும், வாழ்க வளமுடன், நல்லா இருக்கட்டும். அவன் பொழப்புல நம்ம மண்ணெளி போடலாமா? ஒரு பாஸ்டர் அப்படியே சொன்னார், என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசும்போது எங்கள் பொழப்புல மண்ணெளி போட்ட மாதிரி இருக்கேன். ஏன்னா மண்ணெளி போடுறதுக்கு நான் கூட்டத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறேன், நீ நல்லா வாழ்க வளமுடன். ஏன்னா பரலோகம் போகிறதுக்காகத்தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காகத்தானே பிரசவம் பண்ணோம், அதுக்காகத்தானே நாங்கள் உயிரை கொடுத்து கத்துறோம். உங்கள் மூலமாக பேரு புகழ் சம்பாதிக்கவா? இல்லையே. உங்கள் கையில் இருக்கிற பணங்காசுகளை பிடிங்கி பிழைக்கிறதுக்கா? இல்லையே. எங்கள் ஃபேமிலியை, எங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலியை வளப்படுத்துவதற்காக? இல்லையே. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அது யூதருக்கு இடரலாக இருக்கிறது, கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறது. தத்துவ மேதைகளுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கம் பைத்தியமாய் தெரிகிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அவர் சிந்திய ரத்தத்தை பிரசங்கிக்கிறோம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுதலை பிரசங்கிக்கிறோம். பரலோகத்தை பற்றி பிரசங்கிக்கிறோம். அதனால தான் நாங்கள் பிரசங்கம் பண்ற சுவிசேஷமே வேற, இயேசு வேற, எங்களுடைய அபிஷேகமே வேற. அவங்களோட ஒத்து போகாது. அவங்க இயேசு வேற, அவங்க அந்நிய பாஷை ஆவி இல்லை வேற. எங்க அபிஷேகம், எங்க அந்நிய பாஷை வேற. பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் வருவதற்கு முன்பு நீ நாணலை போல அசைந்து அசைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு அலக்களிக்கிற வாழ்க்கை, ஒரு பலவீனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு சுதந்திரம் இல்லாத அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாணலை போல அசைந்து அசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை என்னை தேடி என்னிடத்தில் வந்தபடினாலே இனி நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்று அழைக்கப்படாமல் பேதுரு என்று அழைக்கப்படுவாய், கேபா என்று அழைக்கப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்தப்படும். எல்லா அசைவுகளும் மாறி மாறி போகும், எல்லா கலக்கங்களும் மாறி போகும். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கப் போகிறார். பயப்படாதே, பயப்படாதே. படிப்படியாய் கர்த்தர் உன்னை ப்ராசஸ் பண்ணிக்கொண்டே வர்றார். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் இடப்பட்டு மாற்றி அமைத்துக் கொண்டே வருகிறார். ஒரே நாளில் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். சில இடங்களில் இந்த பேதுரு நாணலை போல அசைந்து விடுகிறார், பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார். அப்போ ஆண்டவர் கடிந்து விடுகிறார். விசுவாச வாழ்க்கையில் பலவீனப்படுகிறார். எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க. சபையை விட்டு பிரிஞ்சு போகும்போது இவங்களும் போய்விட மனதா இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அழைவு தான், ஒரு வேவரிங். பணங்காசு இல்லாட்டா ஒரு வேவரிங், ஐக்கியம் இல்லாட்டா ஒரு வேவரிங். நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை கருத்தா இருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டில, என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி நீ சோர்ந்து போகாத. என் குடும்பம் இப்படி இருக்கேன்னு சோர்ந்து போகாத. என் வருமானம் இப்படி இருக்கேன்னு சோர்ந்து போகாத. என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று நீ கலங்கி கொண்டிருக்காத, பதறாத. கர்த்தர் சீமோனை பார்த்து சொன்னார், உன் வாழ்க்கை அப்படித்தான், ஆனா நான் உன்னை பதறாத ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவேன், சிதறாத ஒரு வாழ்க்கைக்குள்ள உன்னை கொண்டு வருவேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் கரம் பிடிச்சு நடத்துவேன். உன் பிள்ளைகளுக்காக நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஸ்திரப்படுத்துவேன். அடிக்கடி வியாதி வருது, நோய் வருது, பலவீனப்படுகிறாய். கர்த்தர் சொல்றார், இனி அப்படி இருக்காது, நான் அதையும் மாற்றி தருவேன். இனி நீ நாணலாக அல்ல, குன்றை போல உன் வாழ்க்கை மாறும். ஒரு பாறையை போல சிரம, மலையை போல உன் வாழ்க்கை சிரமப்படும் இருக்கும். நான் அப்படி செய்வேன் என்று இயேசு அவனுக்கு வாக்கு பண்ணினார். இயேசுவை நம்பி வந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையை செழிக்க வைப்பார். ஆரம்ப காலங்களிலே அப்படி இப்படி அடைந்து கொண்டுதான் இருக்கும் நாணலை போல. அந்த நாணலை போல அசைந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் தொழில், உன் வருமானம், உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். பலவீனப்பட்ட பகுதிகளை எல்லாம் கர்த்தர் வெட்டி எறிந்து உன்னை பலமுள்ள மகளாய், பலமுள்ள மகனாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். சபையிலே சத்தியத்துக்கு தூணாக, ஆதாரமாக நிறுத்த போகிறார். உன்னுடைய வருங்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, உன் வாழ்க்கையின் எதிர்காலம் முழுவதிலும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார்.
பிசாசோ, வியாதியோ, நோயோ, எதிரிகளோ, விரோதிகளோ உன்னை அசைச்சு பார்க்கலாம். அதனால சில அலைவுமெண்ட் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கூட்டத்தின் இந்த வேளையில், இந்த இறுதி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை, இனி நீ அலைந்து கொண்டீராய். உனக்கு விரோதமாய் கூட்டமே கூடி வந்தாலும் இல்பொருளாவார்கள். எதிரிகளை நீ தேடினாலும் நீ கண்டுபிடிக்க மாட்டாய். அந்த அளவுக்கு அடித்து விரட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா விரோத சக்திகளை உனக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாணலின் அனுபவங்கள் மாறும் மறையும், பாறையின் அனுபவங்கள் பெருகி பெருகி வந்து கொண்டே இருக்கும். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உன்னை சிறப்படுத்த போகிறார். உன் வாழ்க்கை தரம் உயரப் போகிறது. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். இனி நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பொறுப்பெடுப்பேன் என்று சொல்லுகிறார். இனி உன் குடும்ப வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படும். பாறையை போல அசையாதபடி உன் வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். சீமோனே, நாணலை போல அசைந்து கொண்டிருக்கிறாயே, சூழ்நிலை காற்று அடிக்க அடிக்க அடிக்கிற காற்று பக்கம் போல அசைகிறாயே, இனி நீ அசைய மாட்டாய். கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்த போகிறார். அவரை நம்பி வந்துட்டில, இயேசுவேன்னு நீ அவரை கூப்பிட்டுட்டில, நிச்சயம் நீ வெக்கப்பட்டு போறது இல்லை. அந்திரேயா சொல்லி வந்தியோ, பிலிப்பு சொல்லி வந்தியோ, நீ எப்படி வந்தியோ, இயேசுராருடைய பாதத்துக்கு வந்துட்டில, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டில. கர்த்தர் சொல்லுகிறார், இனி அசைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இனி உனக்கு சொந்தம் அல்ல, இனி உறுதியான வாழ்க்கை உனக்கு சொந்தமாக போகிறது. நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதி நோய்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிக்கடி உன் வாழ்க்கை பலவீனப்பட்டு போகிறது, அந்த பலவீனத்தில் இருந்து நான் தூக்கி எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எந்திரிப்போம். சீமோனே, நீ பாறையாக மாற்றப்பட போகிறாய். நீ விரோதிகளால் அசைக்கப்படுகிறாய். பில்லி சுனி ஆவிகள், மாந்திரிக சக்திகள் உன்னை அசைத்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு எதிராளிகள் கூட்டம் போல காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இனி நீ தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நான் கிரியை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சரீரங்களை பலவீனப்படுத்துகிற அந்த வியாதியின் வல்லமை, அந்த நோயின் அகோரத்தை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், மருந்து மாத்திரை ஊசிகள் கைவிட்டிருக்கலாம், இத்தனை ஆண்டுகளை நீ தொடர்ந்து எடுத்திருந்தாலும் அதை கைவிட்டிருக்கலாம். இன்னும் சுகமாகவில்லையே என்கிற நிலையில் நீ இப்பொழுது கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சுகப்பளிப்பேன், நான் விடுதலை தருவேன். ஆண்டவர் உன்னை சுகப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். உன் வருமானத்தில், உன் உழைப்பில் இருக்கிற அந்த தரித்திரங்களை கர்த்தர் எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த குறைவுகளை நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு ஆட்டி படைக்கலாம், சில வேசித்தன விபச்சார ஆவிகள் ஆட்டி படைக்கலாம், பொய்யின் ஆவிகள், களவாணித்தனமான ஆவிகள் உள்ளே புகுந்து மனதை அலைவுபடுத்திக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த இடத்திலே இனி அது உன்னை ஆட்டி படைப்பது இல்லை. நான் என் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன். உன்னை கலகப்படுகிற ஆவிகள் உன்னை விட்டு விலகுகிறது, உன் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. ஒரு பெரிய விடுதலையின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை நம்பின நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. இதுவரைக்கும் நீ வெட்கப்பட்டிருக்கலாம், பலரும் பலவிதமாக உன்னை பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளையிலே இந்த கூட்டத்திலே கர்த்தர் உனக்குரிய வார்த்தையை அனுப்புகிறார். இனி நீ வெட்கப்படுவது இல்லை. அதே இடத்தில் அதே நபர்கள் முத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக, தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக என் தேவன் உன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த போகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இனி சீமோன் அல்ல, நீ கேபா, நீ கேபா, நீ பேதுரு, நீ மலை குன்று போல அசைக்க முடியாத வாழ்க்கையை நீ பிடிக்க போகிறாய்.